ஹாய் வெல்கம் டு தேவ் பிரைடல் மேக் ஓவர். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துருந்தீங்கன்னா, இன்றைக்கி சும்மா நான் ஈவினிங் குக்கிங் பண்ணியிருக்கும்போது சரி ஒரு சடனாக தோணுச்சு வீடியோ எடுத்து கிளிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் போட்டுட்டேன் இன்க்ரீடியன்ட்லாம். ஸோ நடுவில் தான் நான் கேப்சர் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான். தக்காளி, வெங்காயம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா நான் கிரைண்ட் பண்ணிப்பேன் எப்பவுமே தக்காளியும் ஆனியனும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும். சைட் பை பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்காக மசாலாலாம் தடவி அது கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மீன் குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. ஸோ எனக்கு சலசலன்னு கொதிச்சிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரி மீன் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மீன் குழம்புல பார்த்திங்கன்னா கொத்தமல்லிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீன் சில்லிலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அது காரமாக சாப்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை நம்ம அதில் போட்டு நல்லா ஸ்லோவில் நல்லா கொதிச்சு வேகட்டுன்றதுக்காக ஸ்லோ பண்ணி நம்ம வச்சுட்டோம். சைட் பை நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்த மீனையும் வறுத்தாச்சு. அந்த கிளிப்பு நான் எடுக்கலை. ஸோ அதுவும் இன்னும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து ஃபைனலாக அது அப்படியே ஒரு மேலே ரொம்ப கட்டி இல்லாமல் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கனாலே நல்லா வந்தது. நான் அதெல்லாம் லாஸ்ட் கிளிப் எடுக்க முடியல. பிகாஸ் என் பையன் இருந்தான். ஸோ அவனையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு போட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட்